தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி: சேலம் அருகே வெள்ளாளப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை மது போதையில் அரிவாளுடன் சென்று தவேக பிரமுகர் மிரட்டியுள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தவேக கட்சியினர் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்று கூறி பெண்களை தவேக பிரமுகர் சக்தி என்பவர் மிரட்டியுள்ளார். தவேக பிரமுகர் சக்தியை பெண்கள் சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திரும்பி சென்றார். தவேகவினரிடமிருந்துதான் பெண்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை விடுத்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் அருகே வெள்ளாளப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை மது போதையில் அரிவாளுடன் சென்று தவேக பிரமுகர் சக்தி மிரட்டியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகவல்லி. தவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது. தமிழகம் முழுவதும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இந்த குற்றச்சம்பவங்களில் தவேகவினரே ஈடுபட்டு வருவது மிகுந்த ஒரு வருத்தத்தை அளிக்கும் ஒரு சம்பவமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் இன்று சேலத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண்களை தவேக பிரமுகர் ஒருவர் மிரட்டியிருப்பது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அறிவாளுடன் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பெண்களை மிரட்டியிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தினே கொள்ளலாம். சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி என்ற கிராமத்தில் இன்று காலை வழக்கம் போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சென்ற பெண்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு சென்று வேலை பணியில் ஈடுபட்டிருக்கும் போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த தவேக பிரமுக சக்தி என்பவர் தாங்கள் அளிக்கும் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும், இவர்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் பணிபுரிந்தவர்கள், இவர்கள் வேலை செய்ய அனுமதிக்க கூடாது, எங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட மேற்பார்வையாளரிடம் மிரட்டியிருக்கார். இந்த மிரட்டலை தெரிந்த அந்த பணிபுரியும் பெண்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் தான் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து அவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை அந்த பகுதியில் இருந்த பெண் ஒருவர் தனது செல்போன் மூலமாக பதிவு செய்துள்ளார். இந்த செல்போன் வீடியோவான தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அது மட்டுமல்லாமல் மிரட்டிய அவர் இந்த பணியில் தாங்கள் அனுமதிக்கும் நபர்களை மட்டுமே இனிமேல் அனுமதிக்க வேண்டும், மற்றவர்களை வேலை செய்ய அனுமதிக்க கூடாது என்று மிரட்டிய துணையில் சென்றுள்ளார். இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் காவல்துறைக்கு தகவல் தெரிந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்று பார்த்தால் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த தவேக சேர்ந்த பிரமுகர் என்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்து வருகின்றனர். இந்த பெண்களை, அதாவது பட்ட பகலில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பெண்களை அறிவாளுடன் வந்து மிரட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெண்களிடையே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு தவேகவினருக்கு தவேகவினரிடம் முடிந்த பாதுகாப்பில்லை என்ற ஒரு அச்சத்தையும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கற்பகவல்லி, இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.